படம் நல்லா இருக்குங்க. நீங்க அதான் சொன்னேன். முதல் பாகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. அத எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி மைண்ட்ல வச்சுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆவீங்க. கும்கி 2 ஒரு புது படமா பிரபு சாலமன் சாரோட படமா நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹாப்பியா இருப்பீங்க. ஏன்னா ஃபேமிலி பார்க்கலாம், கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், அனிமல் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா வந்து அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும்ன்றதால யானை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் மெயினா வந்தேன், பிரபு சாலமன் சாருக்காகவும். ஸோ படம் பார்த்தா எனக்கு ஹாப்பி. நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, மனுஷங்களை நம்புறதோட அனிமல்ஸையும் நம்பிட்டு போகலாம், அவங்க பாசம் ரொம்ப பெருசு அப்படிங்கறத வந்து மறுபடியும் வந்து பிரபு சாலமன் சார் இன்னொரு படத்துல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு, கிரீனரியா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, ஆண்ட்ரூஸோட காமெடி நல்லா இருக்கு. ஸோ படம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. படம் நல்லா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான், கும்கி 1 வேற, கும்கி 2 வேற. எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து பாருங்க, படம் நல்லா இருக்கு. ஆக்சுவலி யானை தாங்க கான்செப்ட். உண்மையிலேயே அனிமல் லவர்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும். எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுட்டு வராதிங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் ஓகே. பொலிட்டிக்கல் பற்றி டெப்த்தாகவே பேசியிருக்காங்க. பட் ஆனால் கேரக்டரைசேஷன் எல்லாமே பேரெல்லாம் மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்க. அது பார்க்கும்போதே கனெக்ட் ஆகுது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்றது. ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு லெவல், கொஞ்சம் ஒரு பொடி கம்மியாக தான் இருக்குது சாரோட எக்ஸ்பெக்டேஷன். பட் என்னதான் இருந்தாலும் பிரபு சாலமன் சார், ஐ லுக் அட் ஃபார்வர்ட். அடுத்த படங்கள் வெயிட் பண்ணுறேன் பிரபு சாலமன் சார். இப்போவும் சொல்கிறேன், கும்கி 1ஓட கம்பேர் பண்ணாதீங்க. கும்கி 1 வேறு, கும்கி 2 வேறு. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வாங்க, நல்லா இருக்கும் பார்க்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அனிமல் மனுஷனுடைய லவ் வந்து ரொம்ப அது ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலி ஏனனாலே எல்லாருக்குமே பிடிக்குன்ற மாதிரி எனக்கு ஏன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஃபேமிலியோட வரலாம். அண்ட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டோரி சூப்பராக டிஃப்ரெண்டான நல்ல ஒரு ஸ்டோரி, நல்லா இருந்துச்சு படம். அண்ட் ஸ்க்ரீனிங் ரொம்ப நல்லா இருந்தது. டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. லவ் தான் இதில் வேற என்ன இருக்குது, ட்ரூ லவ். மனுஷனோட லவ்வை விட அந்த அனிமல் லவ் ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை அரசியல்லாம் ரொம்ப அவ்வளோ பேசலை, ரொம்ப பெரிய அளவுக்குலாம் அரசியலை பற்றி அதில் பேசலை. சில ஒரு இடத்துல சொல்ல வராங்க, பட் அது நல்ல ஒரு விஷயம்தான், நல்லா இருக்கு. இல்லை எனக்கு இன்னும் போர் அடிக்கல, நல்லா விறுவிறுப்பாக நெக்ஸ்ட் போயிட்டு தான் இருந்துச்சு. காமெடி நல்லா இருந்தது. அதுவும் ஸ்பெஷலி ஆண்ட்ரூஸாக ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். அது ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தது, செகண்ட் கொஞ்சம் கம்மி தான். பார்க்கலாம், 60%. நல்லா இருந்துச்சு படம். அனிமலுக்கும் மனுஷங்களுக்கும் உள்ள பாசத்தை காட்டுறாங்க. நல்லா இருந்துச்சு படம். நல்லா வந்து பார்க்கலாம். எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஹீரோவும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோயினோட அந்த காமெடி சீன்ஸும் நல்லா இருக்கு. அதான் எமோஷன்ஸ், நம்ம அனிமல்ஸ்க்கும் நமக்கும் இருக்க எமோஷன்ஸை அவங்க நல்லா புரிய வச்சிருக்காங்க. மனுஷங்களை விட அனிமல்ஸோட பாசம் வந்து ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு இதில் புரிய வச்சிருக்காங்க. ரொம்ப கனெக்ட் ஆகுது. கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சுப்பா. படத்தில் அந்த யானை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை விட ஆண்ட்ரூஸோட காமெடி இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நியூ ஹீரோ, நான் ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் சூப்பராக நடிச்சிருக்காரு, ரியலிஸ்டிக்காக இருந்தது. அனிமலை லவ் பண்ணணும், மனுஷங்களை மட்டும் லவ் பண்ணக்கூடாது, அனிமலையும் சேர்த்து லவ் பண்ணணும். அதுதான் மெயின் கான்செப்ட் இந்த படத்தில். நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் அவரோட கேரக்டர் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா, அதான் அவரோட கேரக்டர் இப்போ தான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் இந்த ஹீரோவை. ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காரு, ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கணும். அனிமல்ஸ், டாக் எல்லாம் இப்போ பெட் அனிமல்ஸ் அந்த ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் அதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். இந்த பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெட் அனிமல்ஸ் லவ்வர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம் சூப்பராக இருந்துச்சு. ஆண்ட்ரோ ப்ரோ சூப்பராக நடிச்சிருந்தாரு. ஹீரோ புதுசாக வந்தாலும் நல்லா நடிச்சிருந்தாரு. காமெடி சூப்பராக இருந்ததுங்க. காமெடி நல்லா இருந்தது. அந்த படத்தில் வந்து ரொம்ப அந்த சென்டிமெண்ட்டாக அந்த ஈவினிங் யானை ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஹீரோ சூப்பராக நடிச்சிருக்காரு. சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருந்தது. கடைசியாக என்ன சொல்கிறேன், மிருகங்கள்லாம் அழிக்கக்கூடாது, விலங்குகள்லாம் அழிக்கக்கூடாது, பாதுகாக்கணும். நம்மள மாதிரி அவங்களும் பழகுறாங்க அப்படிங்கிறதுக்காக. அர்ஜுன் தாஸ் சூப்பர். கொஞ்ச நேரம் வந்தாலும் நல்லா பண்ணிட்டாரு அவரு. ஹீரோ சூப்பரா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை, நல்லா பண்ணியிருந்தாரு அவர். ஃபேமிலியோட சூப்பராக பார்க்கலாம். சின்ன பசங்களுக்கு முக்கியமாக ரொம்ப நல்லா பிடிக்கும். படம் சூப்பராக இருந்தது. எங்கள் மாமா வேறு இதில் ரோல் பண்ணியிருக்காங்க, ஆண்ட்ரூஸ். அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த தடவை. ஹீரோ அந்த சின்ன பையனுமே வந்து புதுசாக பார்க்குற மாதிரியே இல்லை, ஸ்க்ரீனில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரபு சாலமன் சார் அவரோட நேச்சரை வந்து எவ்வளோ அழகாக காமிக்கும். இதுக்கு மேலே எப்படி காமிக்க முடியும்னு எனக்கு தெரியல. ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. புது கான்செப்ட். இது யாரும் எதிர்பார்க்கல. கும்கி 2னா ஃபர்ஸ்ட்டுக்கு ரிலேட்டடாகவே இருக்கும்னு நினச்சிருப்பாங்க. பட் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது மூவி.
அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. படத்துல வந்து எந்த ஒரு லேகுமே இல்லை. பரபரப்பா அழகா காமெடியோடையும் சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதான் சார் சொல்றேன், அவர் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரியே இல்லை, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர் மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாரோட ரோலுமே அவங்க பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா படம் வந்து அற்புதமான ஸ்க்ரீன் பிளே, அழகான கதை. இப்போ வர வெட்டு குத்து லாஜிக்கே இல்லாத படங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி உயிர் நேயம் மனித நேயம் சொல்கிற படம் மாதிரியான கதைகள் நமக்கு வேணும். அந்த மாதிரி ஒன்று பிரபு சாலமன் இதில் எடுத்திருக்கிறாரு. ஹீரோ புதுமுகம் மதின்னு சொல்கிறாங்க. கதையோட ஒன்றி அந்த யானை பாசத்தை ஸ்க்ரீன் ஃபுல்லாக நிறைச்சிருக்காரு. கூட வர ஆண்ட்ரூஸ் வந்து ஒரு காமெடி ட்ராக்காகவும் படத்துக்கு அந்த விறுவிறுப்பு சேர்க்கறதுக்கும் அற்புதமாக கலக்கியிருக்காரு. ஆண்ட்ரூஸும் மதியும் சேர்ந்து படம் ஃபுல்லாக நல்ல காமெடி செப்பரேட்டாக ட்ராக்காக போகாமல் நம்ம வாழ்க்கையில் காமெடி சேர்ந்து தானே வருது. அதே மாதிரி தான் அந்த படத்துலையும் அவர் சேர்த்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லா இருந்தது. யானை தான் கடைசியில் ஹீரோ. அந்த கும்கி 1ல கூட யானை கடைசியில் செத்துற மாதிரி காட்டினாங்க, ஹீரோ ஹீரோயின் சேராத மாதிரி காட்டினாங்க. அந்த நெகட்டிவ் எண்டிங் வந்து கொஞ்சம் பேருக்கு பிடிக்கல. ஆனால் கும்கி 1ல கும்கி 2ல எண்டிங் வந்து பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது நெகட்டிவ் எண்டிங் இல்லாமல் யாரும் சாகாமல் யானையை ஹீரோ ஆக்கியிருக்காங்க. நம்ம மனிதன்கிட்ட இல்லாத குணம் மிருகத்துக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றதையும் எடுத்து சொல்கிற மாதிரி இருந்தது. அண்ட் கேமரா அற்புதம், ஒவ்வொரு ஷாட்டும் அப்படியே பிக்சர் போஸ்ட் கார்டு மாதிரி இருக்குங்க. அண்ட் மியூசிக் நிவாஸ் பண்ணியிருக்காரு. லிரிக்ஸ் எல்லாம் கபலீகரம் பண்ணாத மியூசிக். அந்த உணர்வு ரீதியான இடங்கள் வரும்போது யானையோட பாசத்தை சொல்கிற இடத்துலலாம் பாடல்கள் கரெக்டான இடத்துல செட் பண்ணியிருக்காங்க. லிரிக்ஸ் எல்லாம் கூட நல்லா இருக்கு. மனிதன் கை கால் முழிச்ச பொய் அப்படின்ற மாதிரி வர லிரிக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. கதையோட ஒன்றி எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்லணும்னா அந்த யானை, அந்த அழகான அந்த கேமரா ஷாட்ஸு முற்றிலும் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கிற கதைக்களத்தை தாண்டி வேற ஒரு இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி கதைகள் வந்து குடும்பத்தோட பார்க்கலாம், எஸ்பெஷலி குழந்தைங்கள் பார்க்கலாம். இதுக்கு வரவேற்பு கொடுத்து தான் இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேஸ் இனிமே வரும். எஸ், ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய அற்புதமான படம் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்தது சார். ஆக்டர் சாராக இருந்தாலும் சரி, மேடமாக இருந்தாலும் சரி, ஸ்ருதி மேடமாக இருந்தாலும் சரி, ஆண்ட்ரூஸ் சாராக இருந்தாலும் சரி, ஒரு விறுவிறுப்பான படம். ஒரு ஆபாச காட்சிகள் அதிகமாக இல்லை, அருமையாக இருந்தது படம். குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பட்ஜெட் வியூவாக எடுத்திருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் ஒரு இயற்கை வளங்களோட ஏஐ டூல்ஸை இது பண்ணாமல் ரொம்ப படத்தை வந்து கிராஃபிக்ஸ் பண்ணி மாப்பிங் பண்ணி ஃபைட் சீனை வந்து பறக்க விட்டு அடிக்க விட்டு அது எதுவுமே இல்லாமல் நேச்சுரலாக ஒரு இயற்கை வளமாக ஒரு படம் இப்படிதான் இருக்கணும் என்ற அளவுக்கு எடுத்திருக்காங்க. அந்த ஏஐ எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்கு சார். ஃபேமிலியோட வந்து பார்க்கணுன்னா இந்த கும்கி 2 வந்து பார்க்கலாம். ஏன்னா எந்த ஒரு ஆபாச காட்சிகளோ அருவருப்பான பேச்சுகளோ எதுவுமே இல்லை, ஆபாச நடைகளோ எதுவுமே இல்லை. ஃபேமிலியோடு வந்து பார்த்து எந்த ஒரு எப்படி சொல்கிறது, சில படங்கள்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்காது. இது வந்து படம் ஆரம்பித்த முதல் முடிவு வரையுமே அந்த ஒரு வெறுப்புனஸ் தெரியாமல் போர் அடிக்காமல் ரொம்ப விறுவிறுப்பாக அப்படியே காமெடியாக ஆண்ட்ரூஸ் சார் வந்து நல்லா சூப்பராக பண்ணி போயினே இருக்கு சார். படம் நல்லா இருக்குங்க. மிருக வலை சட்டம், மிருகங்களுக்கு மேலே நம்ம பாசம் வச்சோம்னா அது எந்த வருஷத்துக்கும் மறக்காது. மனிதர்கிட்ட இருக்கிறது வந்து நம்பிக்கை துரோகம். அந்த நம்பிக்கை துரோகன்ற ஒரு வார்த்தை மிருகங்கிட்ட இல்லவே இல்லை. எவ்வளோ பெரிய சூழ்நிலைலாம் அந்த பாசத்தால் தான் அந்த மிருகம் எழுந்து வச்சு ஹீரோவை காப்பாற்றும். அதனால் மிருகம் மேலே வைக்கிற பாசம் ரொம்ப நல்லது. ஆனால் என்னைக்கு தான் இந்த மிருக பலி, இந்த மூட நம்பிக்கைகள் ஒழிய போகுதுன்னு தெரியல. எத்தனை படங்கள் வந்தாலும் அந்த மூட நம்பிக்கைகள் ஒழிஞ்ச படலை. இனிமேலாம் இந்த மூட நம்பிக்கைகள் ஒழிக்கப்படணும். போருன்றதே இல்லைங்க. படம் ஆரம்பம் முதல் லாஸ்ட் வரைக்கும் எந்த விதத்தில் போருமே இல்லை. காமெடியாகவும் ஆக்ஷனாகவும் ஒரு த்ரில்லிங்காகவும் தான் படம் போகுது. நல்லா இருக்கு. மியூசிக்கு, காமெடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம பழைய பாரதிஜா டைரக்ஷனில் படம் பார்ப்போம் இல்லைங்களா, ஒரு கிராமத்துக்குள்ள படம் அந்த மாதிரி இருக்குது. நல்லா இதுவாக இருக்குது. அரசியல் பேசலை, அரசியல் வசனங்கள் கிடையாது, ஆபாச வசனங்கள் கிடையாது, இந்த கிளாமர் டான்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லை. படம் நல்லா போகுது. ஆனால் 6 முதல் 60 வரை எல்லாருமே உட்காந்து அருமையாக பார்க்கலாம். கும்கி 1 எல்லாமே வந்து கான்செப்ட் ஏன்னா தான், ஆனால் அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆனால் கும்கி 1 இதுவே நல்லா இருக்கு. இந்த மூவி ரொம்பவே நல்லா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அனிமல் சாக்ரிஃபைஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பாக நம்ம நிறுத்தணும். ஏன்னா அந்த அன்கண்டிஷனல் லவ் ஹியூமன் கிட்ட கூட அந்த அளவுக்கு ஒரு லவ் கிடைக்காது. பட் ஆனால் இந்த அனிமல்ஸ் கிட்ட ஒரு வாட்டி வச்சோன்னா, ஒரு வாட்டி சாப்பாடு போட்டாலும் சரி, அது என்னைக்குமே நன்றி மறக்காது. ஸோ நல்லா இருக்கு படம். ஃபீல் குட் மூவி, எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். சாங்ஸ், மியூசிக், இந்த படத்தில் வந்து ஃபுல்லாகவே தத்ரூபமா எடுத்திருக்காங்க. அந்த சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், அந்த டைரக்ஷன் வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா வந்து பார்க்கலாம். அவங்களாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்து முழுக்கவே ஒரே ஃபன்னான எலிமெண்ட்னா அது ஆண்ட்ரூஸ் சார் தான் சொல்லணும். செம்மையா பண்ணியிருக்காரு. ஃபன்னா இருக்கு. மூவி ஃபுல்லா பார்க்கலாம். அது எல்லாமே சூப்பரா இருக்கு. இல்ல படத்துல போர்லாம் இல்ல, நல்லா இருக்கு.
அரசியல் பேஸ் பண்ணி அந்த சாக்ரிஃபைஸ் கொண்டு போயிருக்காங்க. நீங்க பார்த்தாதான் தெரியும். நல்லா இருக்கு. அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் சாக்ரிஃபைஸ். அது அனிமல் அந்த எலிஃபென்ட்டுக்கும் இன்னொரு எலிஃபென்ட்டுக்கும் உள்ள ஃபைட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ நல்லா இருக்கு மூவி. சூப்பர், நல்லா இருந்தது. ஏன்னா அந்த கும்கி 1 பார்த்துருக்கோம், அதுக்கு இந்த 2 ரெண்டும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். இதில் வந்து கேமரா அந்த ஒளிப்பதிவு எல்லாம் ஃபாரஸ்ட்குள்ளே எடுத்திருக்காங்க. இன்னொன்று வந்து ஏஐ இந்த கிராஃபிக்ஸ் மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ரியாலிட்டிக்காக ரொம்ப சூப்பராக இருக்குது. மெயினாக இதில் வந்து அந்த லவ் சாங் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சூப்பர் இது கொண்டு வந்திருக்காங்க. கான்செப்ட் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. அதான் இது வந்து அந்த அனிமலுக்கும் மனுஷனுக்கும் உள்ள ஒரு அந்த பாண்டிங் தான், அது ரொம்ப அழகாக இருக்குது. ஹீரோ ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன், சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ஆண்ட்ரூஸ் காமெடியில் அவர் எங்களுடைய ஃபேமிலி, ஸோ அவரு கலக்கியிருக்கிறாரு. ஸோ மொத்தத்துக்கு ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். இல்லை அது ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு படம், நல்லாயிருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சுடா, பார்க்கலாம், மஸ்ட் வாட்ச். யானையும் அந்த அவங்க இருக்க பாண்டும் சூப்பராக இருந்துச்சு. அதான் என்ன ஆனாலும் ஒரு பொருள் நம்மளை தேடி வரும்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம், படம் பார்க்கலாம். படம் நல்லா இருக்குங்க. கும்கி 1ஓட 2 பெட்டராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. அனிமல் இது கில்லிங் எதுவும் இருக்கக்கூடாது, வி ஷுட் லவ் த அனிமல்ஸ் அப்படிங்கிற நல்ல கான்செப்ட், நல்லா எடுத்திருக்காங்க. படத்தை பேசியிருக்காங்க, பட் அதை ரொம்ப டீப்பாக பார்க்கக்கூடாது. நம்ம கான்செப்ட் வந்து அனிமல்ஸ்க்கு கொல்லக்கூடாதுங்கிறத மெயின் கான்செப்ட். மூட நம்பிக்கைகள் தேவையில்லாமல் அனிமல்ஸ் அதுக்காக கொல்லக்கூடாதுங்கிறத மெயின் கான்செப்ட், நல்லா எடுத்திருக்காங்க. எங்கேயுமே போர் அடிக்கலை, ஆரம்பத்தில் கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. தேவையில்லாத எதுவுமே இல்லை, பர்ஃபெக்டாக போயிருக்காங்க, ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு, புது ஐட்ட டெவலப் ஆகுது, நல்லா வருது. இந்த படத்தில் வந்து நல்லா டெவலப் கிடைக்கும், நல்லா இருந்துச்சு படம். வந்து அந்த கும்பிக்கை யானைங்கிறது நல்லா பேர் எடுத்து கொடுக்கும், நல்லா இருக்குது. ஒன்றும் இங்கே விறுவிறுப்பாக இருக்கு படம் வந்து பார்க்குறதுக்கு. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு, அர்ஜுன் தாஸ் நல்லா இருக்கு பண்ணியிருக்காரு. எல்லாம் நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃபேமிலி படம் மாதிரி இருக்குது. வந்து பார்த்தீங்களா, கொஞ்சம் பார்க்கலாம், போகலாம், நல்லா இருக்கு. கொஞ்சம் எனக்கும் நிறைய இடத்துல ரிலேட் ஆச்சு, அரசியல் ரிலேட் ஆயிருக்கு. இந்த விஷயங்கள் உண்மையிலே நடக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வேற வந்திருக்கு. இனிமே தான் போய் நான் அதை பற்றி ஸ்டடி பண்ண போகிறேன். நிறைய அரசியல் விஷயங்கள் இருக்கு, ஆனால் வந்து அதை வந்து ரொம்ப லைட்டாக தான் டச் பண்ணியிருக்காங்க. அனிமல் லவ் இதுதான் நல்லா இருக்கு, பாருங்க. எஸ், ஹீரோ சார் வந்து டெபியூ மூவி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எடுத்தோடனே ஒரு டெபியூ மூவியில் வந்து அனிமலோடு நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியும். ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. எஸ், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம்.